வாழ்த்துதலுக்குரிய மணமக்களே, மணமகனின் பெற்றோர்களே, உறவினர்களே, மணமகளின் பெற்றோர்களே, உறவினர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, வணக்கம். அண்ணன் அமிர்தம் அவர்கள் சொல்லால் அமிர்தம், செயலால் அமிர்தம், பண்பில் அமிர்தம். அமிர்தம் என்பது அவருக்கு இடுகுறி பெயர் அல்ல, காரணப் பெயர். முத்தமிழறிஞர் கலைஞரை தன் தாய் மாமனாக அவர் கருதியதில்லை, தாயாகவே கருதினார். அவரும் தாயன்பு பூண்டிருந்தார். அவரை ஒளிப்பதிவாளராக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர். தமிழர்களின் தனிப்பெரும் காப்பியமான சிலப்பதிகாரத்தை பூம்புகார் என்ற பெயரில் கலை வடிவம் செய்து கலைஞர் தமிழ் பண்பாட்டுக்கு காணிக்கை செலுத்தினார். அந்த படத்திற்கு பூம்புகார் என்று பெயரிட்டார். பூம்புகார் படத்தின் ஒளிப்பதிவாளர் அண்ணன் அமிர்தம். அவர் பார்த்த கண்களால் தான் பூம்புகாரை நாம் பார்க்கிறோம். அவர் வீட்டு திருமணம் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. கலைஞர் குடும்பத்திலே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் பேரன் பேத்திகளின் திருமணத்தை நிறைவு செய்கிற அளவுக்கு ஆயுள் நீண்டவர்கள். இது கலைஞர் குடும்பம் பெற்ற பெரும் பேறு என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது இல்லறம் காணும் மணமக்களுக்கும் பொருந்தும், இயக்கத்துக்கும் பொருந்தும். கலைஞர் தோல்வியின் போது என்ன சொன்னார் என்பதுதான் அவருடைய ஆற்றல், பெருமிதம். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு. கலைஞர் சொன்னார், அவர் தோல்வியடைந்து விட்டார். அவர் என்றால் அவர் அல்ல, தமிழ் சமுதாயம் தோல்வியடைந்து விட்டது. அப்போது அவர் சொன்னார், என்னோடு தோல்வியில் துன்பத்தில் இருக்கிறவர்களைத்தான் நான் நேசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். ஒன்று கம்பன் கண்ட சீதை, இன்னொன்று ராமன் கண்ட சீதை, வால்மீகி கண்ட சீதை. வால்மீகியின் சீதைக்கும் கம்பனின் சீதைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. வனம் புக வேண்டும் என்று சொன்னவுடன் வால்மீகியின் சீதை ஓடி போய் ஒளிந்து கொள்கிறாள், கலங்குகிறாள், காட்டுக்கு நான் வரமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறாள். இது வால்மீகி கண்ட சீதை. கம்பன் கண்ட சீதை, உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லி மர உரி தரித்து காட்டுக்கு போக தயாராகிறாள். இன்பம் என்றவுடன் உடன் ஓடி வருகிறவள் வால்மீகியின் சீதை, துன்பம் என்றவுடன் விலகி போகிறவள் வால்மீகியின் சீதை. இன்பம் என்றாலும் துன்பம் என்றாலும் உடன் இருக்கிறவள் கம்பனின் சீதை. கம்பனின் சீதைகளே, என்னோடு இருங்கள். வால்மீகியின் சீதைகளே, விலகிச் சென்று விடுங்கள் என்று கலைஞர் சொன்னார். இன்று தளபதி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினோடு இருக்கிறவர்களெல்லாம் கம்பனின் சீதைகள். இவர்களெல்லாம் இன்பத்திலும் துன்பத்திலும் உரையவர்கள். இவர்களால் தான் இயக்கமும் நாடும் நம்பிக்கையோடு இருப்பதாக நான் கருதுகிறேன். மணமக்களே, என்னுடைய பாடல் ஒன்றை சொல்லி உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலை உதிர்காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். வசந்தத்தில் பூக்களாக இருங்கள். இலை உதிர்காலம் வந்தால் நீங்கள் வேர்களாக இருங்கள். உங்களுக்கு நான் ஒரு நல்ல பரிசு தந்திருக்கிறேன். எளிமையான பரிசு, தத்துவ பரிசு. அதை பின்பற்றுங்கள். வாழ்க மணமக்கள், வளர்க கலைஞர் சமுதாயம், வெல்க தமிழ்நாடு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இயக்குனர் அண்ணன் அமிர்தம் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள்.
என்னை வளர்த்து ஆளாக்கியவர் மூதறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழர்கள் நெஞ்சங்களெல்லாம் அவர் வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி வணங்கி நீங்களெல்லாம் வந்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக கழகத் தலைவர் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி உரையாற்றுவார்கள்.